முதலில் திரு சூரிய நாராயணன், இந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அறிவிப்பு, அதனை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், இன்றைய தினம் கூட தமிழக முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். நேற்று அந்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பு மிக முக்கியமாக தமிழக அரசியல் களத்தில் இந்தியா முழுமைக்குமே இந்த அரசியல் யாத்திரைகள், வெவ்வேறு பெயர்களில் அரங்கில் இருக்கக்கூடிய யாத்திரைகள் மிகவும் பிரசித்தம். அதன் மூலமாக எதை சாதித்தார்கள், எவ்வளவு தொலைவு அது கொண்டு சேர்க்க முடிந்தது என்பன போன்ற நிறைய கருத்து விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இந்த அறிவிப்பு தொடர்ச்சியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று முன்வைத்து இபிஎஸ் தொடங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றுப்பயணம் எப்படி பார்க்குறீங்க திரு சூரியநாராயணன்? நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இது இப்போ இருக்கிற ஏடிஎம்கே மேடம் ஜெயலலிதா இருந்தபோது அவர் எம்ஜிஆர் தான் அதிமுக இல்லைங்கிறத யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீப பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படி நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எந்த கட்சியும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்த நிலை. இது த்ரீ கண்டஸ்டட் கண்டஸ்டட் தான் இதில் வருது. இப்போ நேத்திக்கு விஜய் சொல்லியிருக்கார். இது பிஜேபிக்கு சர்வசாதாரணம். இப்போ ஏடிஎம்கே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம்னு திரு எடப்பாடி சொன்னால் குறைஞ்சது 150 சீட்டாவது நிற்கணும். இல்லை, பிஜேபிக்கு சர்வசாதாரணம் அப்படின்னா எப்படி புரியுது? கரெக்டாக கேட்டீங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி ரொம்ப டாப்பாக இருந்தது. அப்போ பிஜேபி ஓரளவு இருந்துச்சு. அப்போ த்ரீ கார்னர் கண்டஸ்டட் இருந்துச்சு. அதுமாரி பீகாரில் நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் இப்போ எப்படி டிஎம்கே இருக்கோ அதுமாரி ஸ்ட்ராங்காக இருந்தார். நிதிஷ்குமார், பிஜேபி அண்ட் லல்லு பிரசாத் யாதவ். மகாராஷ்டிராவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னாக்க சிவசேனா, அப்போ பால் தாக்கரேவுடைய பையன் சிவசேனா, பிஜேபி, காங்கிரஸ். அப்போ த்ரீ கார்னர்டு கண்டஸ்ட் இருக்கும்போது பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்குங்கிறது பிஜேபிக்கு இது சர்வசாதாரண நிகழ்வு. அதே மாதிரி தான் இப்போ தமிழகத்தில் வந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ விஜய் நேற்று சொன்னதுக்கு வச்சு ஹீ மே பி எ கேம் சேஞ்சர் ஆர் ஸ்பாயிலர் வர சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ கேம் சேஞ்சர் ஆர் ஸ்பாயிலர் ஆப்வியஸாக இரண்டில் ஒன்று தான். ஆமாம். ஏன்னா இப்போ அவர் தனியாக நிற்கிறோன்னு சொன்னால் டிஎம்கேல உள்ள விசிகே வெளில வருவாங்க, இல்லை விசிகேயோட ஓட்டு விஜய்க்கு போகும். நாம் தமிழர் வருவாங்க, நான் நாம் தமிழர் ஓட்டு போகும். தேதிமுக வருவாங்க விஜய் போட, இல்லைன்னா தேமுதிக ஓட்டு விஜய்க்கு போகும். விசிகா அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, விசிகே இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்கு. இல்லை, நம்ம ஓட்டு விடும், இல்லை அந்த கட்சி வரும். அப்போ திமுகவுக்கு 3 கார்னர் கண்டஸ்டில் திமுகவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ எடப்பாடி சொல்கிற மாரி திமுகவில் சொல்ல முடியாது. ஏன்னா 3வது ஆப்ஷனில் துண்டை போட்டு விஜய் ரெடியாக இருக்கிறார். இப்போ ஈவன் காங்கிரஸ் கூட 35 சீட் கேட்பாங்க. அவங்களுக்கு 25 சீட் கொடுக்குறேன்னா நான் ஏன் விஜய்கிட்ட போகக்கூடாதுன்னு மைண்ட் செட்டு வரும். விசிகாக்கும் வரும். ஆல்ரெடி எங்களுக்கு குறைச்ச சீட்டு இருக்குங்கிறத எல்லாரும் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட்டை தவிர்த்து ஈவன் மதிமுகலேருந்து எல்லாருமே திமுகவை வலுவிழக்குவதற்காக சான்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்த மாரி நாம் தமிழர் தனியாக இருக்க மாட்டாங்க, தேதிமுகலாம் எடுத்துக்கிற மாதிரி இப்போ இல்லை. இப்போ எல்லா கட்சிகளும் ஒரு கட்சியை சார்ந்து தான் இந்த வருகின்ற 2026 எலெக்ஷன் இருக்கும். அப்போ இட் இஸ் எந்த பார்ட்டி அதிகமாக இருக்குன்று. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் நினைப்பது போல் பிஜேபியோ மற்ற கட்சிகளோ அதிக அளவு சீட் ஏடிஎம்கே கொடுக்க ஒத்துக்காது. ஏனென்றால் சமீப பாராளுமன்ற எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 22-23% இப்போ சீட் ஷேரிங் குள்ளலாம் போயிட்டீங்களே. இல்ல ஆமா, அப்ப தனியா ஆட்சி அமைக்க முடியும்னா இல்ல சார். இப்போ நம்ம இந்த அறிவிப்புக்குள்ள வரலாம். ஓரணியில் தமிழ்நாடு அறிவிப்பை தொடர்ந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதோட மட்டும் இல்லையா இபிஎஸ் அவர்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம். ஆமா, இப்போ இந்த பின்னணி தமிழக அரசியல் களத்துல இப்படியான அரசியல் யாத்திரைகள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது இந்த அறிவிப்பு. ஆனா அதோட மற்ற ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்துகிறார். அதிமுக ஆட்சி அமைப்பு, எனது தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் பதிவு செய்கிறார். பிஜேபி ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொல்றேன், ஆமா, இப்ப பின்னணியில தான் அந்த சுற்றுப்பயணம் ஒரு கூட்டாட்சி சொல்ல எனது இது தனி ஆட்சி தான், ஒரு ஏடிஎம்கே ஒண்டி தனி ஆட்சி அமைக்கணும் தான் அந்த ஒரு மீனிங் இருக்கு. அது பிராக்டிகலா பாசிபிள் இல்லையா நான் சொல்றேன். ஈவன் திமுக கூட்டணியில் கூட கேட்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இதுல அந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கல்ல, அடுத்த கட்டத்துடன் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. சுற்றுப்பயணம் போகனால இவர்கள் தனியா ஒரே
கூட்டணிங்கிறது இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் ஏடிஎம்கேலேருந்து இப்போ தேமுதிக எப்பொழுதுமே கடைசியில் பார்கெயின் பண்ணி கடைசி நாள் போது தான் வேட்பாளர்கள் இது பண்ணும்போது தான் மாற்றம் இது பண்ணும். அப்போ தேமுதிகக்கு 2 இடத்துல துண்டு போடுறதுக்கு இடம் இருக்குது. விஜய் இதுலேயும் இருக்குது, திமுகலையும் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இந்த எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேக்கு வாழ்வா சாவா என்பது யதார்த்தமான உண்மை. பிஜேபிக்கோ திமுகக்கோ அப்படி இல்லை, விஜய்க்கும் அப்படி இல்லை. ஆனால் விஜய் தனியாக ஒன்று நின்றால் அவர் ஜஸ்ட் 10,000-15,000 ஓட்டு வாங்கி அதிமுகவிற்கு வாழ்வாசாவா பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இல்லை அப்படின்னு அதிமுக பக்கம் பால நகர்த்துறீங்க சார். ஆமாம், கண்டிப்பாக யதார்த்தம் சார். ஏன்னா அம்மா இருந்த போதும் எம்ஜிஆர் இருந்த போதும் உள்ள ஏடிஎம்கே இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ தினகரன் சேர்ந்தாலும் பிஜேபி ஏடிபி கூட்டணி வலுப்பெறும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை, திமுக எதிர்ப்பு ஓட்டை பிஜேபியும் பிரிக்கும், ஏடிஎம்கே பிரிக்கும். முன்னாடி ஏடிஎம்கேக்கு தான் திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய்க்கு வரும். கிறிஸ்துவர்கள் ஓட்டு முன்னாடி திமுகக்கு ஃபுல்லாக விழுந்துச்சு, இப்போ வந்து விஜய்க்கு ஃபுல்லாக விழும். இஸ்லாமியர்கள் ஓட்டு பிரிவுபடும். இது யதார்த்தமான உண்மை. அப்போ திமுகவுக்கு அதிக பாதிப்பு இருக்கும். விஜய் அவர்கள் தனியாக நிற்கும்போது ஏடிஎம்கே விஜய் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கும் போது திமுகவும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது திமுக டாமினன்ஸ் வர சான்ஸ் இருக்குது இந்த இதில். அன்லஸ் 4 வருடங்களாக எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாகவே செயல்படலை ஏடிஎம்கே. ஏன்னா எப்பொழுதுமே அதிக போராட்டங்கள் நடத்தவில்லை, அதிக கூட்டங்கள் நடத்தவில்லை. 5வது வருடம், அதாவது 2026 எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்பு தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. இதுவரை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுவரை ஏடிஎம்கே அதிக கிரிட்டிசைஸ் பண்ணல. யார் அதிக கிரிட்டிசைஸ் பண்ணார்? பிஜேபி தான். அதனாலேயே பிஜேபியோட ஓட்டு சதவீதம் 15% வளர்ந்து விட்டது. திரு மோடி அவருடைய எஃபெக்ட் மோர் தென் 12% தமிழ்நாட்டில் இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. மோடிக்கு வரும் வெற்றிகள், மோடியுடைய எல்லாவற்றையும் துறந்து மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்வது, பாகிஸ்தான் வெற்றி கூட்டணி எல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த தலைப்புக்குள்ள வந்துருங்க திரு நாராயணன் சார். நீங்க பொதுவான அரசியல் விஷயங்கள் பேசுறீங்க, கள யதார்த்தம் அல்லது உங்களுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை பிஜேபி உடனே ஓரணிக்கு உடனே தமிழிசை ஸ்டாலின் ஒரு நிமிஷம், அதனை தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு இவர் மேற்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மேற்கொள்ளக்கூடிய பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுச்சு சுற்றுப்பயணம். அதை நீங்க ஏற்கறீங்க, ஆப்வியஸா கூட்டணியில இருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இந்த முழக்கம், இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும்? ஏன்னா பலனே கிடைக்காது. ஓரணியில் தமிழ்நாடு, அதற்கு அடுத்தாற்போல் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது அதிமுக. அதை நான் கேட்கிறேன். அதாவதுங்க இப்போ வந்து சுற்றுப்பயணம் 4 வருடம் கழிச்சு தான் திரு எடப்பாடி அவர்கள் ஆரம்பிக்கிறார். ஏடிஎம்கே ரெட்டை இலை ஓட்டு வந்து சாலிடாக இருக்கு. இரட்டை இலை ஓட்டு ஒன்றையும் பத்தாது ஆட்சி அமைப்பதற்கு. ஏனென்றால் தேர்தல் நெருக்கத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஆமாம், தேர்தல் சமயத்தில் கூட்டணி பண்றாரு, சுற்றுப்பயணம் செய்யறாரு. இதற்கு முன்பு அதிக அளவு எதிர்ப்புகளை ஏடிஎம்கே காட்டவில்லை என்பதும் இருக்கு. 2வது, சமீபத்தில் மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு எல்லா கட்சிகளும் பிஜேபி பார்க்க ஆரம்பிச்சு விட்டது. இது ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அந்த நிகழ்ச்சியை காணொலி மூலமாக பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் பார்த்திருக்காங்க. அப்ப பிஜேபி மிகப்பெரிய வளர்கிறது என்பதை திரு எடப்பாடி ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கிளியரா சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க இது பண்றீங்களோ தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்வதில் நாங்கள் ஒத்து போயிடலாம் இருக்காங்க. எப்பொழுதுமே பிஜேபி கடந்த 25 வருடங்களாக கூட்டணி தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட பீகார்ல பிஜேபி தான் அதிக சீட்டு, ஆனால் நிதிஷ்குமார் சீட்டு 25 சீட் குறைச்ச. இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்கு. பிஜேபிக்கு ஆட்சியில் மிகப்பெரிய ஆசை என்று இல்லை. ஏன் கூட்டணி ஆட்சி என்று திரு அமித்ஷா சொல்கிறார் என்றால் பிஜேபியோட ஒர்க்கர்ஸும் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும். இதனுடைய பலன் எடப்பாடிக்கு தான் கிடைக்கும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட். இல்லை சார், அதிமுக அறிவிப்பு குறித்து பேசும்போது நீங்க மீண்டும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி சீட் ஷேரிங் பேசுறீங்க. இன்னுமே குழப்பம் நீடிக்குதா? இது நீங்களே அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கே திரு. இல்லைங்க, எடப்பாடி அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். பிஜேபி வளர்ந்ததுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படி ஏதாவது இருக்கான்னு இல்ல இப்ப தனியா ஆட்சி அமைக்கிறோம் சொன்னா 150 இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு எதற்காக? 26 சட்டமன்ற தேர்தல், அதில் வெற்றி பெற வேண்டும் ஒரே எதிரி வாழ்த்துக்கள் திரு எடப்பாடி என்பதற்கான ஒரு வியூகமாக தான் கண்டிப்பா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சமீபத்தில் பாஜக ஏற்கிறது. கண்டிப்பா
இப்ப சமீபத்திய திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பலவித அதிருப்திகள் மக்களிடம் உள்ளது வந்து இன்க்ளூடிங் அஜித் நாடார் அவருடைய கொலை, இது எல்லாமே காவல்துறையில் கொலை, இன்னும் காவல்துறை சில இடங்களில் அராஜகம், இவை எல்லாம் மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது உண்மை. ஏனென்றால் இதுவரை திமுக கடந்த 40 வருடத்தில் சப்சிக்வெண்டா ஆட்சி அமைத்ததே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எடப்பாடி அவர்களுக்கு திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு ஓட்டை யார் அதிகம் பெறுகிறார்கள் அதை வைத்துதான் அடுத்த வருடம் 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதற்கு திரு எடப்பாடி அவர்களும் நான் நியூஸ் மூலமா சில விட்டு கொடுத்து இது பண்ண வேண்டும். ஏனென்றால் தேமுதிக ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிச்சு, எனக்கு எம்பி சீட் கொடுக்கல, எங்களுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. இப்பொழுது உள்ள சுற்றுப்பயணம் வந்து முடிச்சுட்டு வரட்டும் சார், அப்புறமா பேசலாம். சுற்றுப்பயணத்திற்கு ஒரே ஒரு கட்சி தான் ஆதரவு கொடுத்திருக்கு. ஏறக்குறைய 10 மாதங்கள் இருக்கிறது. சுற்றுப்பயணத்தில் நிச்சயம் இரட்டை ஓட்டு விகிதம் அதிகமாகும் என்பது உண்மை. அதற்கு பிஜேபி சப்போர்ட் செய்யும். பிஜேபியுடைய மெயின் இது வந்து இந்த எலெக்ஷன்ல 2024 எலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும் என்பதுதான் இந்தியாவில் கடந்த காலத்தில் உள்ள அனுபவம். அதை தான் நான் சொல்றேன். எடப்பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயம் அவர் முதலமைச்சராக வருவார். அதற்கு சில விட்டு கொடுக்கலை, யதார்த்தத்தை தமிழக மக்களுடைய ஓட்டு எண்ணிக்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடந்தால் ஏடிஎம்கே நிச்சயமாக 2026 அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத தெள்ள தெளிவா உறுதிப்படுத்தி விட்டார். அதுல எந்த மாற்றமும் விட்டு கொடுக்கணும் சொல்றது என்னது? சீட்டுகள். ஏனென்றால் நிச்சயம் 20 சீட் 20 சீட்டுக்கெல்லாம் நிச்சயமா பிஜேபியோட பலம் பேசலாம் சார், பேசலாம். பலம் 15% மேல ஆயிடுச்சு. ஆல்ரெடி போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல 12% மேல இருக்குங்கிறது யதார்த்த உண்மை. ஏன்னா முன்னாடிலாம் பிஜேபி வளரட்டு பிஜேபி ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு விழுந்துடுச்சு. ஆனா இப்ப ஏடிஎம்கே பிஜேபி தமிழர்கள் ஓட்டு பிஜேபிக்கு விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திரு மோடி அவருடைய மிக சிறந்த 22-24 வருஷ முதலமைச்சர் மற்றும் பிரதம மந்திரி ஆட்சியினால மோடி அவர்கள் மிக சிறந்தவர் அப்படின்னு அவருடைய தமிழ் பற்று, அவர் தமிழுக்கா செய்தது. இப்பொழுது விருதுநகர்ல கிட்டத்தட்ட 7,900 கோடி ஜவுளி பூங்காவெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, பிஜேபி தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு. அவ்வளோ செய்யும் போது, அதிக அளவு செய்யும் போது இது வந்து ஏடிஎம்கே பிஜேபியினால் ஏடிஎம்கே ஓட்டு அதிகமாக குறையாது. நாம் பேசலாம்.